ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீங்க புதுசா ஆதார் கார்டு எடுக்க போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களோட ஆதார் கார்டை நீங்க அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போதைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு சிரமத்தை கொடுத்திருக்காங்க. இது என்னென்ன அப்டேட் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட்டை நீங்க செக் பண்ணால் மட்டுமே உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க கரெக்ட்டா கரெக்ஷன் பண்ண முடியும். புதுசா எடுக்க முடியும். அது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி நம்ம கரெக்ட்டா நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆதார் கார்டு அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆவணம் தான் இந்த ஆதார் கார்டு. ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு தாத்தா வயசு பாட்டி இறந்தது வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட கேப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படிங்கிறது ஆதார் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு, ஸ்டைஃபண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆதார் கார்டுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்சஸ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் சிட்டிசன்ஸ் சும்மாவே பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. அதை ரொம்பவும் அதிகமா டிஃபிகல்ட்டா கொடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு நம்ம ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்டை வச்சு தான் நம்ம ஆதார் கார்டு அப்படிங்கிறது எடுப்போம். 5 வயசு வரைக்கும் பயோமெட்ரிக் கை அந்த கருவிழி இதெல்லாமே பேரண்டோடைய கண்ட்ரோல்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஒரு குழந்தைக்கு ஆதார் கார்டு அப்படிங்கறத எடுப்பாங்க. அது எடுக்கிறதுல இப்ப என்ன ஒரு சிரமம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது இதுதான் நியூ ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம். புதுசா ஒரு குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. ஃப்ரீயாவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்டான யுஐடி டிபார்ட்மெண்டே அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ நம்ம இந்தியால நீங்க எந்த ஸ்டேட்ல வேணாலும் பார்த்தீங்கன்னா புதுசா ஆதார் கார்டு நீங்க எடுக்கணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாவே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ் டாக்குமெண்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீடைல் எல்லாம் போட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அது அப்ளை பண்றதுக்கு ஒரு 0ல இருந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு நம்ம ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா பர்த் சர்டிபிகேட் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டையும் அவங்களுடைய அம்மா அப்படின்னா அப்பாவுடைய ஆதார் கார்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆதார் கார்டு அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு எடுக்க முடியும். இப்ப இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா பர்த் சர்டிபிகேட்ல இருந்து நேம் எப்படி இருக்கோ அதே போலதான் பாத்தீங்கன்னா பேரண்டோடைய ஆதார் கார்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட். பர்த் சர்டிபிகேட்ல இருந்து அம்மா பேர் பாத்தீங்கன்னா இனிஷியல் இல்லாம பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா உங்களுடைய அம்மாவுடைய ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா அவங்க பேரு போட்டு பக்கத்துல இனிஷியல் போட்டுருப்பாங்க. அப்ப அதே மாதிரி நீங்க பர்த் சர்டிபிகேட்ல கொண்டு வாங்க அப்படின்னா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு குழந்தைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா ஆதார் கார்டு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதார் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆதார் ஏஜென்சில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆதார் ஆபரேட்டர் எல்லா இடத்துலயுமே இதான் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப கரெக்ஷன் பண்றாங்க இல்லையா? இப்போ ஒரு டாக்குமெண்ட்ஸ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆதார் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்றோம், நேம் கரெக்ஷன் பண்றோம், அட்ரஸ் கரெக்ஷன் பண்றோம். எல்லாமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கரெக்டாவே வச்சாலும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா குவாலிட்டி செக் நாட் அவைலபிள். குவாலிட்டி செக் பண்ணையில உங்களோட டாக்குமெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் தான் பண்றாங்க. அதிகப்படியான இப்போ ஒரு 100%ல 50% அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்டா தான் ஆகுது. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஆதார் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா படும் மோசமா மக்கள் அலைய விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 5, 6 கால்ஸ் வரும். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ப்ரோ நான் ஆதார்ல ப்ராப்ளமா இருக்கு, எங்க குழந்தைக்கு ப்ராப்ளமா இருக்கு, அங்க ப்ராப்ளமா இருக்கு. ஆதார் சென்டருக்கு போனா ஆதார் சென்டருக்கு போக சொல்றாங்க. நீங்க இ-சேவையில போயிட்டு அதை மாத்திட்டு வாங்க, பேங்க்ல போயிட்டு அதை மாத்திட்டு வாங்கன்னா என்னை அலைய விடுறாங்க ப்ரோ. இது சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் படி பாத்தீங்கன்னா புதுசா உங்க குழந்தைக்கு நீங்க ஆதார் கார்டு எடுக்க போறீங்க அப்படின்னா பர்த் சர்டிபிகேட்ல தெளிவா உங்க பேரு, உங்களுடைய அம்மா பேரு, சரி, அதாவது குழந்தையோடைய பேரு, அவங்க அப்பா அம்மா பேரு கரெக்ட்டா தெளிவா பாத்தீங்கன்னா இருக்கணும். ரெக்கார்ட்ஸ் படி மத்த டாக்குமெண்ட்னால எப்படி ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதே போல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பேரை கொண்டு வாங்க. மாத்தி கீத்தி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது டிஃபிகல்ட் ஆகுது. உங்க குழந்தைக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகுது. அதனால நீங்க இப்போ புதுசா தான் பர்த் சர்டிபிகேட் எடுத்திருக்கீங்க, அதுல கரெக்ஷன் பண்றதா இருந்தா தாராளமா ஆன்லைன் சர்டிபிகேட்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்க குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லே போய் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்ஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கனாலே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதை கொடுத்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க முனிசிபாலிட்டி சரௌண்டிங்ல வரீங்க அப்படின்னா
முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் நகராட்சி அலுவலகத்துல போயிட்டு அந்த கரெக்ஷன் ஃபார்ம் இருக்கும். அதை எழுதி குடுத்துட்டு கவுண்டர்ல அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஆன்லைன்ல பர்த் சர்டிஃபிகேட் வந்து கரெக்ஷன் ஆயிரும். அதே மாரி நீங்க வந்து கார்ப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து குடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது வந்து கரெக்ஷன் ஆயிரும். சரிங்களா? அதே இது உங்களால வந்து பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து சேஞ்சஸே பண்ண முடியல அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து நேம் வந்து அம்மா, அப்பா பேர் வந்து எப்படி இருக்கோ, அதே போல வந்து அம்மா, அப்பா ஆதார் கார்ட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அது ஆன்லைன்ல அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிரமத்த வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆதார் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவா இருக்குது. இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து குடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களிடையே வந்து ரொம்ப ஒரு சிரமத்த வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி தான் கரெக்ஷன் பண்றவங்களுக்கும், நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா வச்சாலும், நம்மள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்றாங்க. நேம்ல வந்து கரெக்ட்டா இருக்கா? ஆதார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, பேங்க் பாஸ்புக் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த வந்து அலைய விடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இப்ப எல்லாமே டிஜிட்டல் இந்தியா இருக்கிறதுனால எல்லாமே அட்வான்ஸா நெறைய விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரலாம். பட் ஆதார்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு அலைய விடுற மாரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.